கொடைக்கானலிருந்து பெருமாள் மலை அடுக்கம் வழியாக கும்பக்குறை பெரியகுளம் செல்லக்கூடிய சாலை, அதன் அருகே நின்று கொண்டிருக்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய காடுகள் இருப்பதாக சொல்லக்கூடிய அமேசான் காடுகளெல்லாம் பிச்சை வாங்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பெரியகுளம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த காடு அத்தனை வனப்பாக இருக்கிறது. பார்ப்பதற்கே கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய வனப்பும் அதனுடைய நிலவியலும் அதனுடைய மலை வளமும் ரொம்ப நாம் கொண்டாடக்கூடிய அளவில் இருக்கிறது. கடவுளின் தேசம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்ற கேரளாக்காரர்கள் இந்த சாலையில் வந்தால் என்ன செய்வார்கள்? அந்த போட கலத்தி வச்சுருவாங்க. அதான் நிலைமை. அப்படி ஒரு வனப்பு மிகுந்த ஒரு சாலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு தலைகீழான மலைச்சாலை. அதான் விஷயம். இது ஒரு தலைகீழான மலைச்சாலை. நெட்டு குத்தா இறங்கும்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அது மாதிரி நெட்டு குத்தா இறங்கக்கூடிய ஒரு சாலையில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். மேலே பார்த்தா கொடைக்கானல், இந்த பக்கம் பெரியகுளம், கீழே போனோம்னா கும்பக்கரை அருவி என்று சொல்லி ஒரு வனப்பு மிகுந்த ரம்மியமான ஒரு இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். கடவுளின் தேசம் என்று சொல்வதற்கு நமக்குத்தான் நிறைய தகுதிகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காடுகள் வனப்பு நிறைந்ததாக இருக்கிறது. காடுகளை விட இந்த பூமி பந்தில் சொர்க்கம் என்று ஏதேனும் இருக்கிறதா? நினச்சி பாருங்கள். இந்த காடுகளில் வாழ்வதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். நகரமயமாக்கல் என்கிற பிடிக்குள் சிக்கி, கோரப்பிடிக்குள் சிக்கி நகரங்களெல்லாம் நரகமயமாகிவிட்ட நிலையிலே காடுகளை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். காடுகளே இந்த பூமி பந்தினுடைய சொர்க்கம். காடுகளே மனித வாழ்வாதாரத்திற்கான ஆதாரம். நன்றி.